இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விக் அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம். ஏசி சிஎம் பார்க்கும்போது சிஎம்ஏ கேட்கறது என்னடா அது மண்டை. நேற்று நாங்கள் முடி வெட்ட போனோம். மாசம் விட்டு சொன்னால் கிராஸ் விட்டுட்டாங்க. சிஎம் சார் போய் பார்த்தீங்களா எப்போ எப்படி கூப்பிட்டாங்க, எந்த சமயத்தில் உங்களுக்கு கால் வந்தது? நீங்கள் படிங்க சொன்னீங்களா, அந்த வீடியோ பார்த்தாரு. கல்வி எப்பயுமே கை விடாது, நீங்கள் நல்லா படிங்க, கல்வி எப்பயோ ஒரு வாட்டி உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தேதிக்கு கூப்பிட்டுருக்காரு, வெள்ளிக்கிழமை வர முடியுமா? இது வந்து சிஎம் சீக்ரெட்டு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எங்கள் அப்பா வந்து நம்பலை, யாராவது ஃபோன் போட்டு கலாய்கிறேன், இதில் என்ன நம்பிக்கினா. திருக்குறள் புக் கொடுத்தாரு எங்களுக்கு. திருக்குறள் புக்கா? சைன் போட்டு வர கொடுத்தாரு எங்களுக்கு. பேனா கொடுத்துருக்காரு எங்களுக்கு, குவாலிட்டியான பேனா, பார்க் பேனா. இப்போ எடுத்து யூஸ் பண்ணாமா 10வது எக்ஸாம் எதுவும்ல, ஆமா 10th எக்ஸாம் அப்போ எடுத்து யூஸ் பண்ண போறாரு. ரீல்ஸ் எல்லாம் போய் தைரியமா பண்றீங்களே நீங்க. அதெல்லாம் சிஎம் சார் ஒரு பயம் அப்படிலாம் இல்லையா? அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு அவரே சொல்லிட்டு. ஜாலியா பேசுற, நம்ம ஜாலியா பேசக்கூடாதா? ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, இதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே கிருஷ்ணானங்க தேவா, என் தம்பி ஜெயலலிதா பத்தின ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். பாரா தலைப்புறம் கலப்புறம் பாருடா, தலைப்புறம் கலப்புறம் கேளுடா. இதான் நம்ம வீடா? இதான். இது மட்டும் தான் பண்ணணும். இது முன்னாடி இதெல்லாம் அது வந்து என் தம்பி. ஓ தம்பி ஓன் தம்பி, அப்பாவுக்கு தம்பிடா. நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம பிரபலமா இருக்கணும். சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டம் சாத்திப்பட்டு ஊராட்சியில் டாக் வித் தேவா அண்ட் டாக் வித் ஜீவா அவங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கோம். ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட இன்ட்ரோ எப்போதுமே இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை இவங்க வீடியோ மூலியமாக சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமாக கோட்டைக்கே போயிட்டாங்க. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இடத்துக்கே போயிட்டு அவரை மீட் பண்ணியிருக்காங்க. அவர் கூப்பிட்டு இவங்கள மீட் பண்ணியிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. இவங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அந்த படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசின அந்த ஒரே காரணத்துக்காக இப்போது அவங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸில் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க, தென் அதுக்கு அவங்களுக்கு உந்துதலாக இருந்தது என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு மொத்தமாக அவங்கள பற்றின விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா. உபசரிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு. நீ உட்கார. நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆஹா, எவ்வளோ மரியாதை தெரிஞ்ச பையனாக இருக்கு. அப்படி வந்த உடனே கெஸ்ட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அப்புறம் ஜீவா எப்படி இருக்கீங்க? ஏய் தேங்க்ஸ்டா. உட்காருங்க. இங்கே உட்காரியா? எறும்பு இருக்கு பாத்துக்க. இருங்க, என் வாட்ச் போய் எடுத்து வந்துட்டுமா? என்னது? என் வாட்ச் வாட்சா? ஏ நீ இன்னும் வாட்ச் கட்டல? வாட்ச் சார்ஜ் போட்டிருக்கேன் இல்லை என்னது? சார்ஜ் ஃபுல்லா ஏறும். சரி போய் எடுத்துட்டு வா. போ வாட்ச். இவருக்கும் வாட்ச் இருக்கா? சார்ஜ் இல்லைண்ணா. சார்ஜ் இல்லையா? சார்ஜ் இல்லை, சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அப்புறம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? இருங்கண்ணா. சூப்பர். 100% ஏறணும்னு 99 ஏத்துது. எந்தில 100 என்ன வச்சு வச்சிருக்கீங்க? ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்சா? யார் வாங்கி கொடுத்தா? நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. பர்ஸு என் கண்ணு முன்னாடி தான் இருந்தது. என்னது? என்னது பர்ஸு பார்த்து பார்த்தா வாட்ச். ஓ கிஃப்ட் கொடுத்தாங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வாட்ச்? ஒரே மாதிரி வாட்ச் தான். சூப்பர் போட்டு தான். சூப்பர். என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நான் படிக்கிறேன். நான் செகண்ட். 5th செகண்ட். இப்போ ஸ்கூல் லீவா? லீவ் விட்டாங்க. ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்க கைஸ், நாங்கள் வந்துட்டு இது மாதிரி மஜா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, என்ன மஜா பண்ண போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சும்மா எல்லாரும் தான் எப்பயும் விளையாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க வீட்டுக்கு, ஜாலியாக இருப்போம். எங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, பின்னாடி ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. நெல்லித்தோப்புலேருந்து வருவான் ஃப்ரெண்ட்லாம், சைக்கிள் எடுத்துன்னு வருவான். அங்கேருந்து வருவான், மெனக்கிட்டு விளையாடுவோம். இங்கேயா? என்ன விளையாடுவீங்க டெய்லியும்? பந்து விளையாடுவோம், அப்புறம் கிரிக்கெட் விளையாடுவோம், சைக்கிள் ஓடுவோம். அதுக்கப்புறம் கிரவுண்டு இருக்கு. கிரவுண்டு நாங்கள் விளையாடினாக்கும் போது அப்புறம் டைம் ஆச்சுன்னா கிரவுண்டுக்கு ஓடுவோம் எல்லாரும். ஓகே. கோச் இருப்பாரு, நல்லா அடிப்பாரு, வச்சு சொல்லிட்டாரு. ஓகே. வேப்ப குச்சால அடிப்பாரு. வேப்ப குச்சால அடிப்பாரா? அதான் மச்சா பண்ண போகிறோம் அப்படின்றீங்களா? இதான் நம்ம வீடா? இதான். இது மட்டும் தான் நம்ம வீடு. இது மட்டும் தான். இது முன்னாடி இதெல்லாம் அது வந்து என் தம்பி வீடு. ஓ சித்தப்பா பையன் மாதிரியா? சித்தப்பா தம்பி ஓன் தம்பி. அது
அப்பாவுக்கு தம்பிடா டேய். இது ஒரு சித்தப்பா வீடு, இது சித்தப்பா வீடு, அதுக்கு பக்கத்துல ஆயா வீடு, அது பூரா ஆயா வீடு. இங்கிட்டு பின்னாடிலாம் சித்தி வீடு, சித்தி வீடு. உங்க சித்தி வீடு. அதுக்கப்புறமேட்டு வந்து அதுக்கு பக்கத்துல அத்தை வீடு. அவரு தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஹேண்டில் பண்றாரு ஐடியா. அவரு அத்தை பையனா? எங்க அப்பாவுக்கு வந்து அவர் மாமன் கூப்பிடுவாரு. ஓ அப்படியா? ஓகே. அவர் தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஹேண்டில் பண்ண. அவர் பேர் என்ன? அவர் பேர் ரூபன் பிரசாந்த். ரூபன். ஓகே. என்ன டெய்லி உங்க ரொட்டீன் என்ன? எப்போதுமே காலையில என்ன பண்ணுவீங்க? எழுந்திரிச்ச உடனே உங்களோட வேலை? எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்க டீ குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க? டீ குடிச்சிட்டு தான் பல்லு விளக்குவேன். டீ குடிச்சிட்டு தான் பல்லு விளக்குவீங்க? அம்மா திட்ட மாட்டாங்களா? பல்லு விளக்கிட்டு தான் டீ குடிக்கணும் அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஏன் கண்டுக்கிறது இல்லை? தாங்க முடியாது, அதனால கண்டுக்கிறது இல்லை. உங்க அட்டகாசம் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ரொட்டீன் என்ன? டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பல்லு விளக்குவீங்க? டீ குடிச்சிட்டு பாட்டு வச்சுட்டு, பாட்டா? இயேசு பாட்டு காலைல வச்சு கேட்போம். ஜீசஸ் சாங்லாம் வச்சு கேட்டு பல் வலிக்கிட்டு குளிப்பான். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவுனா விளையாடுவோம். அதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்த உடனே ஹோம்ஒர்க் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன தோணுது பண்ணினே இருப்போம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது, ஃபுட்பால் விளையாடுவோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம், ஃபோன் பார்ப்போம். கம்ப்யூட்டர் இருக்கு, சூப்பர். ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணீங்க. இல்ல எப்போதுமே அந்த ஒரு விஷயத்துல கான்சியஸா இருக்கீங்க. வீடியோலயும் சரி, படிங்க गाइस, நல்லா படிங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்பவுமே வந்த உடனே ஹோம்ஒர்க் முடிச்சிருவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது? அம்மா தான். அம்மா வந்து ஹோம்ஒர்க் வந்து கேட்டுனே இருப்பாங்க, முடிச்சிட்டீங்களா அதனாலே அதுக்காகவே முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் ஸ்கூல்லயும் சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க் போன உடனே முடிச்சிடணும், அதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்க வேலையை முடிங்க, அடுத்தது உங்க வேலையை பாருங்க அப்படின்னுவாங்க. அதனால வந்த உடனே ஹோம்ஒர்க் முடிச்சிருவோம். ட்ரெஸ் மாத்திட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த போன்லாம் யூஸ் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு அம்மாட்ட அடிப்பாங்களா? அம்மா பயங்கரமா அடிப்பாங்க. இல்ல எது வீடியோல ஹேர் கட்லாம் வந்துட்டு இன்னுமே 6 மாசத்துக்கு பண்ணவே தேவையில்ல, முடி வெட்டவே தேவையில்ல, அது இதானா? இப்ப பண்ண ஹேர் கட் தானா? வெட்டி விட்டாங்க. உனக்கு அப்படிதான் வெட்டிட்டாங்களா? அவ்வளவுதான், இன்னும் 6 மாசத்துக்கு எடுத்த தேவையில்ல. சிஎம் பாக்கும்போது சிஎம்ஏ கேக்குறாரு, என்னடா அது மண்டை? சிஎம் கேட்டாரா? அப்படி சிஎமோட அசிஸ்டன்ட் கேட்டாங்க, நடா இது மண்டை இப்படி வெட்டு வச்சுக்க முடியாது. சிஎம் பார்க்க வரும்போது இப்படியாடா ஹாஸ்டலோட அப்படின்ட்டாரா? இதுங்க சார்ஜ் ஏத்துறேன், சார்ஜ் ஏறிச்சன்னு பார்த்துட்டு வரியா? சரி பார்த்துட்டு வா. தம்பி எப்போதுமே ரொம்ப அந்த வாட்ச் பர்ஃபெக்டா இருக்கணும். நல்லா வாட்சும் பர்ஃபெக்டா இருக்கணும். யாரோ ஒருத்தன் வாட்ச் போட்டானா இவரு எடுத்து வாட்ச் போட்டுப்பாரு. ஓ அப்படியா? ஏய் என்ன சார்ஜ் ஏறிச்சா? எடுத்துட்டியா? இங்க பாருங்க, இங்க காட்டு. டைம் வரைக்கும் இல்ல அப்படியே விட்டுரு. ஓடிங்க தான் இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு வாட்ச். சரி, ஒரு விஷயம் எனக்கு டவுட் நிறைய கேட்கணும்னு நினைச்சேன். சிஎம் சார் போய் பார்த்தீங்களா? எப்படி கூப்பிட்டாங்க? எந்த சமயத்தில் உங்களுக்கு கால் வந்தது? எப்படி கூப்பிட்டாங்க அது சொல்லுங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்து, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்கள் வீடியோ வந்து சிஎம் சார் பார்த்தாரு, நீங்கள் படிங்கன்னு சொன்னீங்களா, அந்த வீடியோ பார்த்தாரு. அந்த மாதிரி உங்களை வந்து கூப்பிட்ருக்காரு, இந்த தேதிக்கு கூப்பிட்ருக்காரு, வெள்ளிக்கிழமை வர முடியுமா? இது வந்து சிஎம் சீக்ரெட்டு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க அது மாதிரி சொன்னார். அதனால் நாங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் நாங்கள் மட்டும் கார் எடுத்துகிட்டு அவங்களே கார் அனுப்பி வச்சுருந்தாங்க, தமிழ்நாடுக்காரு. ஓ அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து நம்பலை, யாராவது ஃபோன் போட்டு கலாய்கிறேன், இதில் என்ன நம்பிக்கினா அப்படின்னு சொல்லி நம்பல. கார் வந்துச்சு, வருது போது தமிழ்நாட்டுக்காரு, நம்ம ஊருக்கு வந்து உள்ளே ஏறிச்சு காரு. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டு கார் வந்த தான் நீங்க நம்புனீங்க? நான் நம்பிட்டேன், அப்பா நம்பல. அவர் ஃபோன் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஃபோன் வந்தது, அவர் சேவல் தான் இருந்தது நம்பரு. அதான் ஃபோன் பேசும்போது நான் நம்பிட்டேன். எங்கள் அப்பா வந்து நம்பலை. அதுக்கப்புறமேட்டு வந்து ட்ரெஸ் போட்டு கிளம்பி போனால் அவங்களே இது ரூம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சிஎம் சாரை பார்த்தோம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு தான் வந்து சாப்பாடு நான்வெஜ் கொடுத்தாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு என்னென்ன கொடுத்தாரு? என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி, பூரி, பொங்கல், அது மாதிரி அவங்களே வச்சு படையல் மாதிரி போட்டாங்க. அவங்க போட்டு கொடுத்தா நம்ம அதிகமாக போட்டு போடல, அதனால அவங்க வச்சுட்டாங்க, லைனாக வச்சுட்டாங்க சாப்பாடுலாம். உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க, போட்டு சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் தேவையான அளவு போட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். சிஎம் சாரை பார்த்தோம், அவரும் நல்லா படிக்க சொன்னார். ரீல்ஸ் எடுத்தோம், ஒரு ரீல்ஸு சூப்பராக இருந்தது, நல்லா படிக்க சொன்னார்.
அடுத்த வாட்டி வந்து அவங்க கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நான் வின் பண்ணிட்டா அவங்கள கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்காரு. ஓ மறுபடியும் எலெக்ஷன் வின் பண்ண அப்புறம் உங்களை கூப்பிட போகிறேன் அப்படின்னாரா? சூப்பர் சூப்பர். சிஎம் சார் வந்துட்டு பார்த்தாரு எல்லாம் பேசினாருல்ல, அவர்கிட்ட நீங்கள் நிறையா கேட்டிருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு உங்கள் நாய்க்குட்டி எப்படி சார் இருக்குது, நாய்க்குட்டி எப்படி அப்படின்னு கேட்டிங்கல்ல, ஏன் பர்டிகுலராக நாய்க்குட்டி பற்றி கேட்டீங்க? நாய்க்குட்டி வந்து அமீர் சார் தெரியுமா, அவர் வந்து எனக்கு காட்டார். அவரும் எங்கள் மாமா ஃப்ரெண்டு தான். அமீர் சாரா? சமீர் சார். சமீர் சார் அவர் வந்து எனக்கு காட்டினாரு. எங்கள் அம்மா எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு. சிஎம் சார் எனக்கு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அவரோட நாயை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினாரு. அதனால அப்பையிலேருந்து உங்களுக்கு தெரியும் சிஎம் சார் ஒரு நாய் இருக்கு. அது நாய் வந்து அழகா இருந்தது உங்க நாய். அவர்கிட்ட போய் கேட்டேன் உங்க நாயை பத்தி சொல்லுங்க சார் கேட்டேன். ஃபோட்டோ காட்டினாரு. அதுக்கப்புறம் நாய் வந்து அவர் வந்தாலும் தூங்குமா, அவர் இல்லைன்னா சாப்பாடாலும் தூங்காதான், வெயிட் பண்ணினே இருக்குமா, எப்போ வருவீங்கன்னு அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிட்டு அவர் ஜாலியாக பேசணும், நாங்களும் ஜாலியாக பேசணும். அப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம். திருக்குறள் புக் கொடுத்தாரு எங்களுக்கு. திருக்குறள் புக்கா? சைன் போட்டு வர கொடுத்தாரு எங்களுக்கு. பெரிய விஷயம் இல்ல, யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு பேனா கொடுத்துருக்காரு எங்களுக்கு. பேனா கொடுத்தாரா? அதான் குவாலிட்டியான பேனா, பார்க் பேனா. ஓ பார்க்கரா? சூப்பர். அந்த பேனா கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அதை நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ எடுத்து யூஸ் பண்ணாமா 10வது எக்ஸாம் எதுவும்ல, ஆமா 10th எக்ஸாம், அப்போ எடுத்து யூஸ் பண்ண போறாரு. உனக்கு என்ன கொடுத்தாரு? உனக்கும் திருக்குறள் புக்கா? அதே பென்னு தான். அதே பென்னு. அதுக்கப்புறம் வந்து சமீர் சார், நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன். எங்க பக்கத்துல இருக்கு, நாங்க சோஃபால அப்படி உட்காந்துருக்கோம்னா பக்கத்துல இருக்கு கிஃப்ட். எங்களோட கிஃப்ட் பக்கத்துலயே இருக்கு. எங்க வச்சிருந்தாரு? நாங்க சோஃபா, இப்படி சோஃபா, அங்க உள்ள சேரு. அமீர் சார் நாங்க போட்டோ எடுத்துன்னு பேசினேன். இந்த மாதிரி தான் அவர்கிட்ட பேசணும், இந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லி அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு பக்கத்துல தான் இருக்கு கிஃப்ட். அது யார் கிஃப்ட்னு தெரியல, வேற யாராவது வந்து வாங்கி வச்சிருக்கான்னு நினைச்சுன்னு இருந்தேன். கடைசியில என்னன்னா எடுத்துட்டு இருந்தாங்க, இது ஃபுல்லா அவங்களுக்கு தான் எங்கிட்ட கையில தூக்கி கொடுத்தாரு. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே பென்சில், படிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் நிறைய கொடுத்துருந்தாரு எங்களுக்கு. சூப்பர்ல. அப்புறம் புக்கு கொடுத்துருந்தாரு. இந்த ஸ்பேஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா அந்த புக்லாம் கொடுத்துருந்தாரு. ஸ்பேஸ் எல்லாம் மாத்திரை தான் போடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஏது இருந்தது, நல்லா படிக்கலாம். அதெல்லாம் அதில் உனக்கு இன்ட்ரெஸ்டா? இப்போ சிஎம் சட்டை இப்போ கேமரா முன்னாடி ஆஃப் கேமரால உங்களுக்கு வேற ஏதாவது அட்வைஸ்லாம் கொடுத்தாரா, சொன்னாரா? அதுக்கு வேற எதுவும் சொல்ல, நான் வீடியோ எடுத்தோம் அப்போ சொன்னாரு, வேற எதுவும் சொல்ல. இப்போ ரீல்ஸ் எல்லாம் போய் தைரியமா பண்றீங்களே நீங்க, இப்போ அதெல்லாம் சிஎம் சார் ஒரு பயம் அப்படிலாம் இல்லையா? சார் அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலியா பேசுறேன், நம்ம ஜாலியா பேசக்கூடாதா? அவரே ஜாலியா பேசுறாரு, நம்மளும் ஜாலியா பேசலாம். சூப்பர். அவரும் ஸ்போர்ட்டிவா நல்லா அழகா பேசினார்ல உங்ககிட்ட? ஜாலியா பேசினாரு. ஓகே, சூப்பரா இருந்தது. இப்போ இருக்கிறதுலே ஒரு நாட்டில் யார் பெரிய ஆளுனா சிஎம் சார் தான். ஓகேவா? வேற யாரும் இல்ல. அவரையே நீங்க பாத்துட்டீங்க. இதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் நீங்க போய் பாக்குறீங்க. சாய் அபியங்கர், பார்த்திபன் சார், பிரபுதேவா சார் பார்த்திருக்கீங்க. அப்புறம் கூஃபி ஜென் ஒரு வாட்டி வந்திருக்காரு இங்க. யாரை பார்க்கணும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை? ராகவன் சார். ராகவா லாரன்ஸ் சார். ராகவா லாரன்ஸ் சாரா? அவங்க ஆமா 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 காஞ்சனா, அந்த ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தானே? ஓகே சூப்பர். உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ யாரு? ராகவன் சார் தான். ராகவா லாரன்ஸ் சார் தானா? ரொம்ப சூப்பரா பிடிக்கும், ரொம்ப சூப்பர். உங்களுக்கு காஞ்சனா படம், அந்த படம்லாம் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் தெரியும். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த கறி சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும், உரிவாரு. சரி, நீங்க பண்றதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எல்லாமே பிடிக்கும் அது வேற விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு வாய்ஸ் டோன் ஒன்று எடுத்து பேசுவீங்களா, அந்த யூடியூப்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அந்த ஒரு வாய்ஸ். ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா, இவன் தான் என் தம்பி ஜீவா. நம்ம கூட இப்போ யார் இருக்கானா, இன்டர்வியூ அண்ணா இருக்காரு. என் பேர் ராகுல். சரியா? ராகுல் அண்ணா இருக்காரு. பண்றீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு மாஸ் டைலாக் இருக்கும்ல, இப்போ அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார், கமல் சார்லாம் பேசுற ஏதாவது ஒரு மாஸ் டைலாக இந்த டோன்ல நீ மாத்தி சொல்லிடுவியா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா, ஏய் ஏய் ஏய், நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பற்றி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம பிரபலமாக இருக்கணும், அதெல்லாமல் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பாஷா, மாணிக் பாஷா, இதை வந்துட்டு உங்களோட டோன்ல சொல்லணும், அந்த டோன்ல. ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா, ஏய் ஏய் ஏய், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, பாஷா, மாணிக் பாஷா. வாவ், தேங்க்யூ. சூப்பரா பண்றீங்க. இங்க உங்களுக்கு இப்போ ஸ்பெஷல், இப்போ இவர் கீபோர்ட்லாம் வாசிக்கிறாருல்ல, நீங்க கீபோர்டு வாசிப்பீங்களா? இப்போ அதுல பாட்டுலாம் போடுறீங்களே, யார் உங்களுக்கு கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் எங்க போறீங்க? நோ கிளாஸா?
யூடியூப் தான். யூடியூப் பார்த்து எப்படி நீ கீபோர்டு வாசிக்கிறீங்க? ஆமா. யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? அதில் அந்த டோன் உங்களுக்கு வந்துருச்சு. எப்படி அது யாருமே உங்களுக்கு கைட்லாம் பண்ணலையா? நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கினேன். நரேன் சார்னு ஒரு சார் வந்தார். அவர் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாரு. லெஃப்ட் கையில் வாசிக்கணும் கற்றுக்கினா நீ நல்லா வாசிப்ப அப்படின்னு சொன்னார். ரைட்டில் எனக்கு நல்லா வரும், லெஃப்ட்டில் வராது. லெஃப்ட்டில் வந்து இந்த இதில் வாசிப்பாங்க. ரைட்டில் பிஜிஎம் போட்டுக்கினேன், லெஃப்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கான வரும். அது மாதிரி வாசிப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில டிங்கிள் டிங்கிள் டீச்சரு அது மாதிரி நிறையா கீபோர்டெலாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதுக்கப்புறம் அவர் நம்பர் தான் நாங்கள் யார்கிட்ட கேட்டு வாங்குறதுன்னு தெரியல. அப்படியா? யாரை சொன்னீங்க? நரேன் சாரா? நரேன் சார். அவர் வந்து எனக்கு சொல்லி தருவார். அவர் தான் கீபோர்டு ஆர்டிஸ்ட் அவரு? கீபோர்டை படிச்சுட்டு கொஞ்சம் வாசிப்பார், நல்லா வாசிப்பார். அப்படியா? எப்போ வந்தாருன்னு சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன். அவர் நம்பர் வாங்கி தரேன், ஓகேவா? சென்னையில் தான் இருக்காரு. சென்னையில் தான் இருக்காரா? சரி, நான் வாங்கி தரேன் கேட்டு. இப்போ இவர் கீபோர்ட்லாம் வாசிக்க கற்றுக்கிட்டார்ல, நீங்கள் அது மாதிரி அதை கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம்லாம் இருக்கா? என்ன கற்றுக்கணும், என்னவா இது பண்ணணும்? டிங்கிள் டிங்கிள் வாசிக்க கற்றுக்கணும். டிங்கிள் டிங்கிள் வாசிக்க கற்றுக்கணும். அது கீபோர்டில் வாசிக்க கற்றுக்கணுமா? சூப்பர். இப்போ இன்னொன்று நான் நிறைய ஃபஸ்ட்டு அந்த டவுட்டை கேட்டுக்கிறேன். சிஎம் சார்கிட்ட சொன்னீங்க 10 நிமிஷம் தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாகவே நீங்கள் 10 நிமிஷம் தான் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? உண்மையாகவே 10 நிமிஷம் தானா? வீடியோ எப்படி 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்து முடிச்சிருவீங்களா? எடிட்டு அதெல்லாம் யார் பண்ணுறா? எடிட்லாம் கிடையாது. அப்படியே அதை அப்படியே போட்டுருவீங்க? எடிட்லாம் கிடையாது. ஏதாவது 1 மில்லியன் 100K அது மாதிரி அடிச்சா தான் எடிட் பண்ணுவோம். வேற எதுவும் பண்ண மாட்டோம். இல்லைன்னா அதை அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவோம். எடுத்து போட்டுருவோம். அதை யார் எடிட் பண்ணின்னு உட்காந்துருக்குது? அதை யாரும் எடிட்லாம் பண்ண மாட்டாங்களா? ஓகே. அப்போ நல்லா இல்லைன்னா மறுபடியும் எடுப்போம் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுப்பீங்க. எல்லாமே ஒரே டேக்கு தானா? உங்களுக்கு மறக்கவே முடியாத வீடியோனா எந்த வீடியோ? எனக்கு மறக்கவே முடியாத வீடியோனா இதோ அந்த இடத்துல அடிச்சுட்டு ஓடினாமா, சரியான ட்ரெண்டு. யாரு நான் பாட்டு நான் ஹையஸ்ட் நானும் தேவா நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன். பாட்டு பாடினே இருப்பேன். இவன் வந்து பொறுமையாக அடிச்சுனே இருந்தான். டப்புன்னு நான் பண்ணா தேங்கி கைஸ்ன்னு சொல்றது வார்த்தைக்குள்ள அடிச்சு ஓட்டான். சரியான வீஸ் போயிருக்கு. உங்க 2 பேத்துக்குள்ள சண்டைலாம் வருமா? பயங்கரமா வரும். யார் அடிப்பா? இப்போலாம் சண்டை போடுறது கிடையாது. இப்போ ஒத்துமையா தான் இருக்கீங்க. எனக்கு மானிட்டர் வந்ததுலேருந்து நான் சண்டையே போடல. மானிட்டர் கம்ப்யூட்டர் வந்ததுல இருந்தா? இப்போ ஒன்று சின்னதா பாத்தீங்கல்ல, அதுதான். ஓ, ஏன் அது வந்ததுல சண்டை போடுறது இல்ல? அதுக்கு முன்னாடியே சலம் போடவே இல்லை. அப்படியே கொஞ்ச நாள் அப்பா பார்த்து அப்படியே நிறுத்திட்டோம் சண்டை போடுறது. எங்க மாமா வந்து தூண்டி விட சண்டையை மறுபடியும் தூண்டி விடுவாரு. உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை முட்டி விட்டுருவாரா? சண்டை போயிடுச்சுன்னா எங்க மாமனுக்கு பார்த்துனே இருப்பாரு, ஃபோன் பார்த்துனே இருப்பாரு. அப்படி சார்ஜ் வந்து காலி ஆயிடும், கரண்ட் இருக்காது. இவரு போர் அடிச்சுன்னா உட்காந்துருப்பாரு, ஈ ஓட்டின்னு உட்காந்துருப்பாரு. நாங்க அங்கேருந்து வருவோம், சரி மாமா வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு வருவோம். அங்கேருந்து கண்டென்ட் ஏதாவது சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஏதாவது சொல்லுமாமான்ட்டு அங்கேருந்து வாழ்ந்து வருவோம். வாழ்ந்தோன்னே சரி வாடா ஒரு கண்டென்ட் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் நில்லுங்கடா அப்படின்னு நிற்பான். நீ என்ன பண்ணுவான், டேய் நேற்று தேவாக்கு 2 டைரி மில்க் வாங்கி கொடுத்தா உனக்கு கொடுத்தா நாடி சண்டே மட்டும் வேணுமே விட்டு விட்டுவாரு. ஆனால் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஸோ அப்படி சொல்லிட்டா நம்புவாரா அவரு? நம்பிடுவாரு ஜீவா? நம்பிடுவான். நம்பிடுவீங்க? போயிடுன்னு சொன்னா கேட்க மாட்டான், நம்பிடுவான். நிஜமாலுமே இவங்களே யாரு ஃப்ரெண்ட்ஸா? தம்பியா? இன்ட்ரோ பண்ணுங்க, எனக்கு கூப்பிடுங்க, இன்ட்ரோ பண்ணுங்க எனக்கு. வாங்க, இவங்க யாரு? வாங்க உட்காருங்க. இவங்க என் பாப்பா. இவங்க உங்க பாப்பாவா? சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணு. பின்னாடி வீடு இருக்குன்னு சொன்னல, அது அவங்க வீட்ல இருந்து தான் எங்க வீட்டுக்கு வந்து தண்ணி தனமுங்கலாம் பிடிக்க வரும். அப்படியா? உங்க பேர் என்னமா? வர்ஷா. வர்ஷா. அவங்க சரி வீடியோ எல்லாம் பாப்பீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? ஏய் தம்பி வாங்க, இங்க வாங்க. வாங்க வாங்க. இவர் பேர் என்ன? மோகித். மோகித். இவரே உங்க தம்பியா? உங்க பேர் என்ன? மோகித்தா? இது அக்காவா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து வீடியோ பண்ணிருக்கீங்களா நீங்க? பண்ண மாட்டாங்க. உங்களுக்குலாம் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்காமே? இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், எங்க வீடியோ எடுக்க முடியுது? வீடியோ எடுக்க முடியாது. அது மட்டும் கட்டினே வீட்ல ஆண்டு மாமா வந்தாரு. அவர் வந்து நான் அண்ணன் மாதிரி நானும் போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். ஓ, வீடியோ எடுக்கணும்னு சொன்னீங்களா அண்ணன் மாதிரி? சரி, சீக்கிரமே அவங்க கூட சேர்ந்து பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, சரி பாருங்க, போய் விளையாடுங்க, நான் பேசிட்டு இருக்கேன். பை பை பை. அப்போ 10 நிமிஷம் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா உண்மையாவே? சூப்பரு. இப்போ ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பென்னு, நோட் புக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட பையன்டா காட்டிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டியா? நிறைய இருந்தது, ஒரு கட்டமை ஃபுல்லா இருந்தது. எப்ப படி இருந்து பாரு ஸ்கூல்ல தான் கொடுத்துட்டேன்.
எப்போ படிக்கிறேன் அந்த புக்கெலாம் ஒரு வருஷம் புக்கெலாம் வச்சிருக்கேன், பேனாலாம் வச்சிருக்கேன். கலர் பென்சில் அவர் கொடுத்த சிஎம் சார் நிறைய கொடுத்தாரா? நிறைய கலர் பென்சில் நிறைய கொடுத்தாரு. இப்போ கொஞ்சம் சரி அதை நம்ம மட்டும் வச்சு யூஸ் பண்ணா எம்மா நாள் ஆகும் யூஸ் பண்ணுறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 கொடுத்துட்டேன். ஆளுக்கு 2 கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு போட்டி ஒன்று வச்சான். அதுக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னா டயர் எரேசர் சென்னையிலேருந்து வாங்கின எரேசர் தருவான், அது சிஎம் சார் கொடுத்த எரேசர் தருவான் அப்படின்னு சொன்னான். சரி அவங்க நல்லா ஜெயிச்சாங்க, எரேசர் கொடுத்துட்டேன். ஓ, அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்குன்னு கொடுத்த அந்த பார்க்கர் பென்னு, திருக்குறள் புக்கு அதையாவது வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கு. அதே இருக்கு. நோட் புக்கு எல்லாத்துலயும் 2 செட்டு கொடுத்தாங்க. அது ஒரு செட்டை ஒரு செட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு செட்டை எடுத்து வச்சுட்டு இன்னொரு செட்டை ஸ்கூல்ல கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து கலர் பென்சில் நிறைய இருந்தது, அதெல்லாம் ஸ்கூல்ல எல்லாருக்கும் 2 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பொதுவா எல்லாம் ஷேர் பண்ணி அடிக்கிறதுக்கு டீச்சர்கிட்ட கொடுத்துருக்கேன். எப்போ தேவைன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி அடிக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. எல்லாம் ஸ்கெட்சு, பென்ஸ், பென்சிலு எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரு செட்டு இருக்கு. ஓகே. அந்த இந்த டைலாக் எனக்கு ரொம்ப ஃபேவரட் உங்க இதில். அதுதான் நான் ரொம்ப பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன்னா, ஹாய் கைஸ் நான் உங்கள் தேவா ஜெயிலர் 2லேருந்து பாட்டு பாட போகிறேன் என் தம்பி. அது சூப்பராக இருக்கும். அது ஒரே ஒரு வாட்டி எனக்கு பண்ணி காட்டுங்க நீங்கள். பாட்டு பாடுவியா? ஓகே கிருஷ்ணா உங்கள் தேவா, என் தம்பி ஜெயிலர் பதில் ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். பாரா தலைப்புறம் கலப்புறம் பாருடா, தலைப்புறம் கலப்புறம் கேளுடா. தேங்க்யூ. இப்போ அதுக்கு அனிருத் சார் கமெண்ட் பண்ணியிருந்தாரா? இந்த பாட்டுக்கு கமெண்ட் பண்ணாரு, இன்னொன்னு என்ன பண்ணியிருந்தாரு? கீபோர்டு வாசி அந்த விளையாட்டா ஒன்று போட்டுருந்தேன். என்ன பண்ணி அதில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? 2 பேர் கூட தான் போட்டேன். அனிருத் சார் இன்னொன்று எங்கள் அண்ணன் தேவா. டேய் பேசுடா, அடுத்து நான் வாசிப்பேன். அடுத்தது அனிருத் சார் உங்க போட்டு எங்கள் அண்ணன் வரான் சார், ரெடியா இருங்க சார் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது மாதிரி நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். அது அனிருத் பார்த்துட்டாரு. அனிருத் பார்த்துட்டு யூடியூப் கூட போனோன்னே யூடியூப்ல போயிட்டு டாக் வித் தேவன் சர்ச் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். போன உடனே ஃபர்ஸ்ட் அனிருத் வீடியோ தான் வருது. சரி அனிருத் சார் வீடியோ தான் வருது. சரி வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். எனக்கே போட்டியா அப்படின்னு சொல்லி உட்காந்துது. எனக்கே போட்டியான்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறாரு. அவர் வீடியோ எடுத்துட்டு சூப்பர்ல ஜாலியாக இருந்துதான். பயங்கரமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். அந்த இது ஜெயிலர் பாட்டு பாடணுமா? அது எத்தனையோ மில்லியன் போயிடுச்சு. எத்தனையோ 5 மில்லியன் 6 மில்லியன் எல்லாம் போயிடுச்சு. ஆமா, அந்த பாட்டு நீங்க பாடுனதுக்குல 34 மில்லியன் ஏதோ ஒரு வீடியோ தான். 63 மில்லியனோ 8 மில்லியனோ போயிடுச்சு. இது ஜெயிலர் பாட்டு தான். வேற ஏதோ பாட்டு தலையில வச்சுட்டு வந்தது அதுவா? நீ பாட்டு பாடிட்டு போது நான் டான்ஸ் ஆடினு அப்படியே செருப்பத்துக்கு அடிச்சுன்னு அதுவா? நீ எப்படி அங்க எத்த மேடா மண்ணாரு நான் பாட்டு பாடிந்தியா? டான்ஸ் ஆடி செருப்பு எடுத்து அடிச்சுனே தெரியுமா? இங்க உடைய உடு இப்படி சப்பையா வச்சிருந்தியா? எப்படா அடிச்சோம்? அங்க எத்த மேடா மண்ணாரு நான் பாட்டு கையால தானே அடிச்சேன். ஞாபகம் சத்தியா கிடையாது எனக்கு. அங்க குண்டா இருந்தது. எங்க அங்க குண்டா மேல ஏறிடுமா? நம்ம குண்டமான நில்றடே. சரி ஓகே, சண்டை போடாதீங்க. இப்படிதான் அப்பப்போ வாக்குவாதம் வந்துடும் உங்களுக்கு. சரி சரி, வந்திருக்கேன் வீடு வரைக்கும் வந்து எனக்கு வீடு சுற்றி காட்டுறீங்களா? எனக்கு வீடு சுற்றி காட்டுங்க. அப்புறம் ஸ்டாலின் சார் அந்த இது ஸ்டாலின் சார் ஏதோ கிஃப்ட்லாம் கொடுத்தாருன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா? சுற்றி காட்டுறீங்களா? போலாம் வீட்டுக்குள்ள. ஸ்டாலின் கொடுத்தத காட்டுறோம். அது சார் கொடுத்தத காட்டுறோம். அது கீபோர்ட்லாம் வாசி காட்டுறோம். அந்த ஊரை ஃபுல்லா சுத்தி காட்டுறோம். ஓகே டன். செல்வன் ஜீவாவுக்கு எனது வாழ்த்துக்கள். பார்க்கர் பேனா கொடுத்துருந்தான்னு சொன்னீங்கல்ல சிஎம் சார், எது? ஆர்ஜே பாலாஜி சார் மாதிரி கமெண்ட்ரிலாம் கொடுப்பீங்களா நீங்க? டாம்பர் 6 பந்தகாலம் தெரியுங்க. எம்எம் பேர் பிளேயர்ஸ்ல அந்த பந்தம் தெரியுங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம். ஏசி